ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கல்யாண வீடுகளில் வைக்கிற சாம்பார்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 3லேருந்து 4 விசில் வச்சுட்டு வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இதுக்கு ஒரு நம்ம பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை 3/4 பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததும் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் நல்லா இது கூடவே சேர்த்துட்டு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, 5 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூடவே சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ காயை ஆட் பண்ணிடலாம். 4 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 2 கேரட், 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிடலாம். காய் 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். காய் ஓரளவு வெந்திருக்கு. இதை அப்படியே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணணும். பாருங்கள், காய் ஓரளவு நமக்கு வெந்து வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும். மசாலா நல்லா வதங்கினதும் வேக வச்சுருக்க பருப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இது கூட 10 பீஸ் அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நமக்கு உடஞ்சி போகாமல் இருக்கும். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுலாம். பாருங்கள், நல்லா சாம்பார் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரையும் இது கூடவே சேர்த்துடலாம். பவுட்ரை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கூட கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதி வரட்டும். பவுட்ரு நல்லா சாம்பார் கூட மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரட்டும். இது கூடவே நம்ம வெல்லம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லியை தூவணுன்னா டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. சூடான சோறு கூட இதை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.